காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் இந்த ட்ரேடிங்குள்ளே வரும்போது இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சந்திப்போம். அந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுன்றது இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரேடிங்குள்ளே வரவங்க இப்போ பங்குச்சந்தையில் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டு தானே ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை தாண்டி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேரெக்டாக போய் நீங்கள் பங்குகளை வாங்கி விற்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முக்கால்வாசி பேர் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ன்றது என்ன, இது எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்றது தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இது க்ரீக்கில், இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டைரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பண்ண ஒரு மெத்தடாலஜி தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டாகவே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இருந்துச்சு. இது தேலஸ் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த வான சாஸ்திரங்கள்லாம் பார்த்துட்டு, இந்த ஸ்டார்ஸை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அஸ்ட்ரானமியெல்லாம் பார்த்துட்டு விளைச்சலை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த விளைச்சலை ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஊரில் வந்து இந்த ஆலிவ்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு. அந்த ஆலிவ்ஸ் வந்து விளைச்சல் அதிகமாக வளையும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த அஸ்ட்ரானமிலாம் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ன யோசிக்கிறாரு, இந்த வருஷம் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து ஆலிவ்ஸோட விளைச்சல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், பயங்கரமான ஈல்டு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அஸ்ட்ரானமியோட கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, இதுலேருந்து நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆலிவ் ஃபீல்டு கிடையாது, ஆனால் இதுலேருந்து நான் எப்படி லாபம் சம்பாதிக்கலான்றது ஒரு ஐடியா பண்ணுறாரு. அப்போ அந்த ஐடியா பண்ணும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி இப்போ விளைச்சல் பண்ணால் அதிகமான விளைச்சல் இருந்தாலும் இப்போ விவசாயியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக செக்குக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஆலிவ் என்ன பண்ணுவாங்க, செக்கில் போயிட்டு ஆட்டி அந்த ஆலிவ் ஆயில் எடுப்பாங்க. சரி நம்ம ஏன் இந்த ஆலிவ் ஆயில் மிஷின்ஸை, இந்த செக் ஆட்டுற மிஷினை வந்து நம்ம முன்னாடியே ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சிடக்கூடாதுன்னு ஒரு பிளானை போடுறாரு. பிளான் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து ஆலிவுக்கு ஆஃப் சீசன், செக்கு ஆட்டுறவங்களுக்கு பிஸ்னஸே கிடையாமல் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இதே டேட்டில் 6 மாதம் கழித்து எனக்கு இந்த செக்கு மிஷின்லாம் வேணும், நான் ரெண்டலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களும் சந்தோஷமாக, இப்போ பிஸ்னஸே இல்லை ஒன்றுமே இல்லாத டைமில் இப்போ வந்து 6 மாதம் கழித்து ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போயே நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றதுனால அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்க எல்லா செக்கு மிஷின்லையும் போயிட்டு ஆலிவ் ஆயிலில் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே காசை கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சிட்டாரு. சின்ன ஒரு தொகை தான் போட்டார். ஃபுல்லு இப்போ மிஷினரியும் அவர் வாங்கலை, அவர் சொந்தமாக மிஷின்ஸும் வாங்கலை, ஆலிவும் அவர்கிட்ட இல்லை, வெறும் அந்த ஆலிவ் ஆயிலோட மிஷினுக்கு ஒரு சின்ன ரெண்டல் மாதிரி அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு கான்ட்ராக்டை போட்டு எனக்கு 6 மாதம் கழிச்சு இந்த டேட்டில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், அது 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் கழிச்சு அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே விளைச்சல் பயங்கர ஜாஸ்தியாகி கிட்டத்தட்ட ஆலிவ்ஸ் எப்போவுமே இருக்கிறத காட்டிலும் அதிகமான ஆலிவ்ஸ் வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன போயிட்டு விவசாயி எல்லாம் போயிட்டு இப்போ செக்கை எடுத்துக்கலாம், செக்கை எடுத்து எப்படியாவது இப்போ ஆலிவ் ஆயில் எடுத்து நம்மளாம் ப்ராஃபிட் பயங்கரமாக பண்ணுவோன்னு அவங்களும் ஒரு சைடில் கனவு காட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ரெண்டல் பீப்புள் கிட்ட போயிட்டு இப்போ கேட்குறாங்க, செக் மிஷினில் கொடுங்க அப்படின்னா, இப்போ இல்லை, எல்லாத்தையும் தேலஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டலுக்கு எடுத்து வச்சுட்டாரு. இப்போ எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க. போகும்போது அவர்கிட்ட சரிப்பா எப்போவுமே 100 ரூபா தானே கொடுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு செக்கு மிஷினை பண்ணி தரேன். இல்லை 100 ரூபா கிடையாது 150 ரூபான்றார். இப்போ எல்லாருக்கும் ஷாக்கு. பட் இருந்தாலும் இப்போ அவர் கொடுக்கலன்னா ஆலிவ்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், வேறு வழியே இல்லாமல் கொடுக்குறாங்க. இப்போ இதை என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கான்ட்ராக்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மிஷினும் கிடையாது, டேலர்ஸ் கிட்ட மிஷினே கிடையாது, அவர்கிட்ட ஆலிவும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஃப்யூச்சரில் இப்படி ஆகுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு போயிட்டு அந்த மிஷினரியை ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாரு பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் வரும்போது நீங்கள் பங்குகளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்ககிட்ட பங்கே இருக்காது. ஆனால் இதில் நடுவில் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பங்கும் இல்லை, பங்குகள் யூஸ் பண்ணுறதுக்கு செல் பண்ணுறதுக்கும் இல்லை, பை பண்ணுறதுக்கும் இல்லை, ஆனால் ரெண்டுத்துக்கும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் மட்டும் கட்டிடுறீங்க. எப்படின்னா இந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா வீடுகளுக்கு, அந்த மாதிரி ஒரு டோக்கன் அட்வான்ஸை மட்டும் கொடுத்து வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக போகும்போது, அப்போது இப்போ எப்படின்னா ஒரு லேண்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லேண்டு வாங்குறாங்க, இந்த ஏரியா ஏறப்போது தெரிஞ்சு சில பேர் முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து இந்த பவர் ஆஃப் அட்டானி போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்.
பவரை போட்டு வச்சுட்டு நல்ல ரேட்டு எதிர்பார்த்ததோ அதிகமாக வரும்போது நெக்ஸ்ட் ஆளுங்கிட்ட இன்னும் அதிகமான ப்ரைஸுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். காலப்போக்கில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டாகவே ஒரு பங்குச்சந்தைக்குள்ளே வந்து இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் பிரபலமாகவே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலும் இந்த ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். என்னென்னா உங்களால் ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதுனால் மட்டும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாமல் போய் கையை சுட்டுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு அவர் ப்ராப்பராக புரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணதுனால ஏறும்னு தெரிஞ்சு பண்ணார். நம்ம தெரியாமல் பண்ணும்போது அப்போ அந்த கொடுத்து வச்ச அட்வான்ஸும் என்ன ஆகிடும், உங்களுக்கு திரும்ப வராமல் காலி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக பண்ணுங்கள். முடிஞ்சால் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுங்கள். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.